யோசேப்பு சட்டையை கூட கிழிச்சு அனுப்பிட்டாங்க இவனை. சார் அவனா சட்டை போட்டிருந்தான் சார். யாக்கோபு சட்டைக்கிட்டையோடலாம் போனான். யோசேப்பு சட்டையே உறிஞ்சிட்டு விட்டுட்டாங்க. ஆமாம், சட்டையே இல்லாமல் போனான் சார். ஆமாம், கையை தட்டி கர்த்தர் அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை உறுத்தி விட்டார். ஆமீன். ஒரு நாள் வந்தது, சட்டையே இல்லாமல் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக போன பயலை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றி சட்டையை தானடா உருவனாங்க. அப்பா தரேன்டா சட்டை அப்படின்னு. சூப்பர் சட்டை. அண்ணன் உறிஞ்சி போட்ட அண்ணன்மாருடைய சட்டையை விட அவன் சட்டை தான் வசதி. எத்தனை புரியுது? அவன்கிட்ட சட்டையை உறிஞ்சி அவன் அவமானப்படுத்தி அவன் அடிமையாக விற்று அண்ணன்மார் போட்டிருந்த சட்டையை விட, அண்ணன்மார் வாழ்ந்த வாழ்க்கையை விட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். கையை தட்டி ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நம் தேவன் பெரியவர். எத்தனை நம்புறீங்க?